வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய அமைச்சர் சந்திப்பை புறக்கணித்த முதலமைச்சர் ரங்கசாமி திருச்செந்தூர் புறப்பட்டு சென்றார். புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளதாக தகவல். புதுவை அரசியலில் பரபரப்பு. தேர்தல் நேரத்தில் போலீசார் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் குறித்த பயிற்சி துணை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடந்தது. இனி விரிவான செய்திகள். மத்திய அமைச்சரின் சந்திப்பை புறக்கணித்த முதலமைச்சர் ரங்கசாமி திருச்செந்தூர் புறப்பட்டு சென்றுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமியிடம் கடந்த வாரம் தொகுதி பங்கீடு குறித்து பாஜக தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியா பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும் பாஜக மற்றும் அதிமுக 14 தொகுதிகளிலும் போட்டியிடுவது என்று முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளை முதலமைச்சர் ரங்கசாமி முன்வைத்த நிலையில் பாஜக அதற்கு சரியான பதில் அளிக்கவில்லை. நிபந்தனைகளும் நிறைவேற்றப்படவில்லை என்றால் கூட்டணியில் இருந்து வெளியேறப் போவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்திருந்தார். நேற்றைய தினம் டெல்லியில் பாஜக பார்லிமெண்டரி போர்டு கமிட்டி கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி, பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் தலைமையில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி சார்பில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் நிபந்தனைகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த டெல்லியில் இன்று தனி விமானம் மூலம் மன்சுக் மாண்டவியா புதுவை வரவுள்ள நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி சுவாமி தரிசனம் செய்ய திருச்செந்தூர் புறப்பட்டு சென்றுள்ளார். இதனால் கூட்டணி இறுதி செய்வதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக தனித்து போட்டியிட போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் 15 தொகுதிகளிலும், திமுக 13 தொகுதிகளிலும், விடுதலை சிறுத்தை மற்றும் கம்யூனிஸ்ட் தலா ஒரு தொகுதிகளிலும் போட்டியிட்டது. இதில் திமுக 6 சட்டமன்ற தொகுதிகளிலும், காங்கிரஸ் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. தற்போது நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு யார் தலைமை என்ற குழப்பம் மற்றும் தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. தமிழகத்தில் திமுகவிற்கு காங்கிரஸ் விட்டுக் கொடுத்த நிலையில் புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையில் கூட்டணி மற்றும் கடந்த தேர்தலை விட கூடுதல் தொகுதிகளை கேட்டு காங்கிரஸ் வலியுறுத்தி வந்தது. நேற்றிரவு டெல்லியில் காங்கிரஸ் வேட்பாளர் இறுதி செய்வது தொடர்பாக கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, கே.சி. வேணுகோபால் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, தேர்தல் பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர், சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் தலைமை ஏற்க வேண்டும், இதேபோல கூடுதல் இடங்களை பெற வேண்டும் என்று வலியுறுத்தினர். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு காங்கிரசார் பேசியதாக கூறப்படுகிறது. மீண்டும் டெல்லியில் 2ஆம் கட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது காங்கிரஸ் தொகுதிகளை திமுக கேட்டதாகவும், இதுபோல திமுக தொகுதிகளை காங்கிரஸ் கேட்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே திமுக அதிக தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலினிடம் தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன், மாநில அமைப்பாளர் சிவா ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் காங்கிரஸ் மற்றும் திமுக கட்சிகள் தனித்து போட்டியிட முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இரு கட்சிகளின் தலைவர்களும் இன்று இரவிற்குள் முடிவு செய்வார்கள் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் நேரத்தில் போலீசார் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்த ஆலோசனை கூட்டம் வில்லியனூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரியில் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் தேர்தல் துறை வழிகாட்டுதலின்படி காவல்துறையினர் எவ்வாறு செயல்பட வேண்டும் போன்றவை குறித்து வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் துணை மாவட்ட ஆட்சியர் குமரன் தலைமையில் காவல் கண்காணிப்பாளர்கள் ரங்கநாதன், சுப்பிரமணியன், பக்தவச்சலம் மற்றும் பயிற்சி IPS அதிகாரி கதிரவன் முன்னிலையில் பயிற்சி வகுப்பு நடைபெற்றதா. இதில் வில்லியனூர், மங்கலம், காட்டேரிக்குப்பம், திருக்கனூர், கரிக்கலாம்பாக்கம், நெட்டப்பாக்கம், திருபுவனை ஆகிய காவல் நிலைய ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் வில்லியனூர் போக்குவரத்து ஆய்வாளர், உதவி ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய துணை மாவட்ட ஆட்சியரும் மேற்கு பகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குமரன், காவல்துறையினருக்கு தேர்தல் நேரத்தில் பறக்கும் படையினருடன் தீவிர ரோந்து பணியில் எவ்வாறு இணைந்து செயல்பட வேண்டும் என்றும், கட்சி பிரமுகர்கள் வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்கள் ஏதேனும் வழங்குகிறார்களா என்பதை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும், தேர்தல் நடைபெறும் நாட்களில் காவல்துறையினரின் கடமைகள் என்ன அதை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்பது குறித்து எடுத்துரைத்தார். சட்டமன்ற தேர்தல் எதிரொலியாக 2 ரவுடிகள் குட்டாஸில் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாகூர் சேலியமேடு வாணிதாசன் பகுதியை சேர்ந்தவர் பிரபு என்கிற பிரபாகரன். இவர் மீது முன்னாள் கவுன்சிலர் கொலை வழக்கு, கொலை முயற்சி மற்றும் அடிதடி வழக்குகள் உள்ளதா.
கடந்த சில மாதங்கள் முன்பு அடிதடி வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் மற்றும் ஆய்வாளர் பிரபாகரன் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்தனர். அதன்படி மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். பிரபாகரன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதேபோல கரிக்கலாம்பாக்கம் குளத்துமேடு தெருவை சேர்ந்த ரவுடி விநாயகம் மீதும் கொலை முயற்சி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவரும் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசார் தேர்தலின் போது அசம்பாவிதம் ஏற்படாத வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. காமராஜர் நகர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு அக்கட்சியின் நிர்வாகி பாலன் ஆளுயர மாலை அணிவித்து வரவேற்பு அளித்தார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினின் தாரக மந்திரமான சொல்லல்ல செயல் என்ற கொள்கையை நனவாக்கும் வகையில் காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையார்குளம் பகுதியில் அவர் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். முன்னதாக அப்பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பொறையாத்தம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு அவர் சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து வெங்கடேஸ்வரா நகர் மற்றும் பாலாஜி நகர் பகுதிகளில் வீடுகளுக்கு சென்று லட்சிய ஜனநாயக கட்சிக்காக அவர் வாக்குகளை சேகரித்தார். அப்போது அப்பகுதி மக்கள் அவருக்கு மலர் தூவி வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்களது கோரிக்கைகளை அவர் கேட்டறிந்தார். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள கோரிக்கையான மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் அவரிடம் வேண்டுகோள் வைத்தனர். இதனைத் தொடர்ந்து வெங்கடேஸ்வரா நகர் பகுதியில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் அவர் கலந்து கொண்டார். வெங்கடேஸ்வரா நகர் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகி பாலன் அவருக்கு ஆளுயர மாலை அணிவித்து வரவேற்றார். ஜோஸ் சார்லஸ் மார்டின் பாலனின் இல்லத்திற்கு சென்று அங்கு நிர்வாகிகளுடன் சிறிது நேரம் ஆலோசனை நடத்தினார். அப்போது சந்துரு, கேபிள் சிவா, கோகுல் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து வீடுகள் தோறும் பொதுமக்களை சந்தித்த போது அவர்கள் மருத்துவ வசதி, குடிநீர், வடிகால் பிரச்சனை, சாலைகளை புதுப்பித்தல் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் குறித்து கோரிக்கைகளை அவரிடம் முன்வைத்தனர். அப்போது அவர் அவற்றை தீர்க்க தனது தனிக்குழுவினரை நேரடியாக அழைத்து நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், செயலாளர் சுரேஷ் மற்றும் நிர்வாகிகள் பாலன், கோகுல், மாறன், பழனி, கேபிள் சிவா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். காமராஜர் நகர் தொகுதியில் மார்வாடி நலசங்கம் சார்பில் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டது. காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட அரிஹந்த் அவென்யூ அபார்ட்மெண்டில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மார்வாடிகள் நலச்சங்கம் சார்பில் மார்வாடி மக்கள் அவரை சந்தித்தனர். அவர்கள் சில கோரிக்கைகளை முன்வைத்தனர். கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக அவர் உறுதியளித்தார். புதுச்சேரியில் முன்னேறுவதற்கான திட்டங்கள் அடங்கிய புத்தகத்தை அவர்களுக்கு அவர் வழங்கினார். மார்வாடி சமுதாய மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவர் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தனர். திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். புதுச்சேரி திருபுவனை தனி தொகுதியில் கடந்த பொது தேர்தலில் என்ஆர் காங்கிரஸில் சீட் கிடைக்காத விரக்தியில் சுயேட்சையாக போட்டியிட்ட சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வெற்றி பெற்றார். அதன் பிறகு பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த அவர் தொடர்ந்து சட்டப்பேரவையில் என்ஆர் காங்கிரசுக்கு எதிராக குரல் கொடுத்து வந்தார். அதன் பிறகு கடந்த ஓராண்டாக ஜோஸ் சார்லஸ் மார்டினின் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்து களப்பணியாற்றினார். இதனிடையே என்ஆர் காங்கிரஸ் லட்சிய ஜனநாயக கட்சியின் மோதலால் விரக்தியடைந்த அங்காளன் அக்கட்சியுடனான தொடர்பை துண்டித்துள்ளார். இந்நிலையில் ஜெகத் ரட்சகன் எம்பியுடன் சென்னை சென்ற அங்காளன் இன்று காலை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். இதேபோல ராஜ்பவன் தொகுதி மூத்த அரசியல்வாதியும் முன்னாள் அமைச்சருமான கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணனும் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். வரும் பொது தேர்தலில் இருவரும் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் தேர்தல் நடத்தும் தேதியன்றே புதுவையிலும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தியுள்ளார். புதுவையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த
நமது மக்கள் கழக நிறுவன தலைவர் நேரு, புதுச்சேரி உப்பனாறு பாலம் கடந்த 18 ஆண்டுகளாக கட்டப்பட்டு வருவதாகவும் இதனால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஆற்றின் ஓரம் கட்டுமான பணி என்ற பெயரில் இரு பக்கமும் சுவர்கள் கட்டப்பட்டு வருவதால் ஆற்றில் உள்ள வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் இவர்களுக்கு பாதிப்புகளை பொறுத்து நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், தொகுதியில் பல ஆண்டுகளாக இந்த பணி நடைபெற்று வருவதால் தனக்கு தொகுதியில் அவப்பெயரை ஏற்படுத்தும் நோக்கில் அரசின் செயல்பாடு உள்ளதாக குற்றம் சாட்டினார். சட்டமன்ற தேர்தல் தேதி அவசர கதியில் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் வாக்காளர்களுக்கு வாக்களிக்கவும் வேட்பாளர்களுக்கு போட்டியிடுவது குறித்து சிந்திக்கவும் கொஞ்சம் கூட நேரம் தராமல் அவசர கதியில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எனவே இதனை ரத்து செய்துவிட்டு தமிழகத்துடன் சேர்ந்து புதுச்சேரிக்கும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்து ஒரு சில தொகுதிகளில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் களம் காண உள்ளதாக தெரிவித்த அவர், தொடர்ந்து மக்கள் பணி மீது மாநில வளர்ச்சி மீது அக்கறை செலுத்தி தேர்தல் பணிகளை அதற்கு தகுந்தாற் போல முன்னெடுப்போம் என்றும் உறுதியளித்தார். மசூதிக்கு அருகில் உள்ள வாக்குச்சாவடிகளை மாற்ற வேண்டும் என்று இஸ்லாமிய அமைப்புகள் மனு அளித்துள்ளன. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ரோசனை மசூதி அருகே 100 மற்றும் 101 பூத் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பூத் பக்கத்தில் மசூதி இருப்பதால் தொடர்ந்து அப்பகுதியில் தொழுகை நடைபெற்று வருவதாலும் சிரமமாக இருப்பதாகவும் மத கலவரம் நடைபெற வாய்ப்பு இருப்பதாகவும் கூறி அந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு பூத்தை மாற்ற வேண்டும் என்று இஸ்லாமிய அமைப்புகளும் அந்த பகுதியை சேர்ந்த திமுக, பாமக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் திண்டிவனம் சார் ஆட்சியர் ஆகாஷிடம் மனு அளித்தனர். இதில் திமுக நிர்வாகி அப்சர் பேக், ஏழுமலை, பாமக நிர்வாகிகள் சவுந்தர், வழக்கறிஞர் விஜயகுமார் மற்றும் ஜமாத் அமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கோட்டுக்குப்பத்தில் பறக்கும் படை நடத்திய அதிரடி சோதனையில் பேருந்தில் நகைகளை எடுத்துச் சென்றவரிடம் இருந்து நகை மற்றும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. வானூர் தாலுகா கோட்டுக்குப்பத்தில் வானூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நிலை கண்காணிப்பு குழு அதிகாரி சிவரஞ்சனி தலைமையில் குழுவினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கடலூரில் இருந்து சென்னை நோக்கி வந்த குளிர்சாதன அரசு பேருந்தை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் கடலூரை சேர்ந்த ராஜாங்கம் என்பவர் 8,54,500 ரூபாய் ரொக்கம் மற்றும் 83 கிராம் தங்க நகைகளை உரிய ஆவணங்கள் இன்றி பையில் எடுத்துச் சென்றிருந்தார். இதனையடுத்து பணம் மற்றும் நகையை பறிமுதல் செய்த அதிகாரிகள் வானூர் தாசில்தாரும் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான வித்யாதரனிடம் அதனை ஒப்படைத்தனர். அவை கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. தொண்டமாநத்தம் முத்தாலம்மன் கோவிலில் நடைபெற்ற மயான கொள்ளை விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமாநத்தம் ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்தால மாரியம்மன் ஆலயத்தில் 2ஆம் ஆண்டு கூழ்வார்த்தல் தீச்சட்டி திருவிழா நடைபெற்றதா. பங்குனி மாத அமாவாசை முன்னிட்டு நடைபெற்ற மயான கொள்ளையின் ஒரு விழாவாக இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லை மிதித்தல் நிகழ்ச்சியும், திங்கட்கிழமை கணபதி ஹோமமும், தொடர்ந்து பந்தக்கால் நடப்பு, காப்பு கட்டுதல் மற்றும் தீப ஆராதனை ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றதா. நேற்று நடைபெற்ற கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மாலை தீச்சட்டி எடுத்தல் திருவிழா நடைபெற்றதா. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீச்சட்டி எடுத்து தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். முக்கிய நிகழ்வாக அம்மன் ஆலயத்தில் காய்கறிகளால் கொள்ளையிடுதல் நிகழ்ச்சியும் கும்பம் படைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றதா. இதனைத் தொடர்ந்து பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு தேவி அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு அமாவாசை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதா. இதனைத் தொடர்ந்து படையலிட்ட சாதம் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொண்டமாநத்தம் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். வசந்த நவராத்திரியொட்டி லலிதாம்பிகை ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கிற லலிதா நவராத்திரி தொடங்கியதா. அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், குங்குமம், கலச நீர் என்று பல்வேறு பொருட்களால் மகா அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தனப்பட்டு மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி பார் கவுன்சில் வழக்கறிஞர்கள் பிரேமலதா விஜயகாந்தின் பிறந்த நாளை கொண்டாடினர். தேசிய முற்போக்கு திராவிட கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தின் பிறந்த நாளை அவரது ஆதரவாளர்கள் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் இனிப்பு வழங்கி அவரது பிறந்த நாளை கொண்டாடினர். நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் VP வேலு
தலைமையில் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். பார் கவுன்சில் தேர்தலில் போட்டியிடும் திமுக வழக்கறிஞர் ஞானபாண்டியும் பார் கவுன்சிலில் வாக்குகள் சேகரித்ததாக கூறப்படுகிறது. புதுவையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 14,175 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,13,400 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,620 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய அமைச்சர் சந்திப்பை புறக்கணித்த முதலமைச்சர் ரங்கசாமி திருச்செந்தூர் புறப்பட்டு சென்றார். புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளதாக தகவல். புதுவை அரசியலில் பரபரப்பு. தேர்தல் நேரத்தில் போலீசார் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் குறித்த பயிற்சி துணை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடந்தது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.